இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது படம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இவ்வளோ நாள் உழைப்பு அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சத்தம், இந்த சத்தத்துக்காக தான் நாங்களாம் ஓடிட்டு இருக்கோம். ஏமா நீ இவ்வளோ நாள் ஓடுறியே, உனக்கு ஒரு ஸ்டேஜ் கூட கிடைக்கலையா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா எனக்கான ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் கண்டிப்பா உன்னை ஏத்துவேன் அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணு எனக்கு நான் இருக்கம்மா, நான் உன்னை முன்னுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த வயசுல அவங்க குடும்பத்தையே எடுத்து வழி நடத்துறாங்க. எனக்கு அம்மாவா நின்று அவங்க தான் இவ்வளோ பெருமையை எனக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ நாக் அவுட்னுடைய நிறைய முகங்களை நம்ம இங்க உங்க முன்னாடி ஒரு ஏவியோட இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அடுத்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஃப்ரம் நாக் அவுட் டீம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? இஸ்மத் பானு. ஆரம்பத்துல சினிமா மேல இவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வாலண்டியர் கேம்பெயின்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி சினிமாவுக்கு வரியா, அட்மாஸ்பியரா நடிச்சா 1000 ரூபாய் தருவாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு பிடிச்சு போக தொடர்ந்து அட்மாஸ்பியரா நடிக்க போறாங்க. நல்ல ட்ரெஸ் இல்ல, மேக்கப் சென்ஸ் இல்ல, இது எல்லாத்தையும் விட டஸ்கியா வேற இருக்கிறோமே, அந்த கேமரா ஒரு தடவையாச்சும் நம்மள திரும்பி பாத்துறாதான்னு பல நேரங்கள்ல ஆசைப்பட்டிருக்காங்க. எங்க பையில கொஞ்சம் கோவம் வரும், அதை நான் உங்ககிட்ட ஒளிக்கூடாதுல்ல, அதை வந்து மாத்தணும். வெற்றிமாறனோட அசுரன் படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. நல்ல வேளை மறந்துட்டு போனீங்க. நம்ம நாக் அவுட் சேனல் பண்ண களஞ்சியின் காவியன் வெப் சீரிஸ்ல ரொம்ப யதார்த்தமான கிராமத்து பொண்ணா நடிச்சு நம்மள எல்லாரையுமே கவர்ந்திருப்பாங்க. யார பார்த்து மங்கின்ன? இந்த மங்கித்தனம் பண்ற புத்திலாம் இந்த களஞ்சிக்கு தெரியாது. எதனால ஒண்டி கொண்டி பார்த்தா பழக்கம். தொடர்ந்து அவங்க நடிப்பு திறமையால ஜே பேபி, ஏ உன் மூஞ்சுக்குலாம் முதல்ல கல்யாணம் ஆகுதான்னு பாக்குறியா? வெப்பம், குளிர், மழை. என்னல இப்போ பிரச்சனை? விவோ ஆரியன் பான்னா என்னக்கா? ஐயே அது கூட தெரியாதா உனக்கு? பான்னா பிறந்த நாள், நீ பிறப்பல்லா. அதான் ரகு தாத்தா போன்ற படங்கள்ல இவங்களோட கேரக்டர் நல்லாவே பேசப்படுற அளவுக்கு வந்திருந்துச்சு. அவனை அப்படியே கண்டந்துண்டமா வெட்டி அதே போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு மெட்ராஸுக்கு அனுப்பல. என் பேரு கோதை இல்ல. இஸ்மத் பானு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சிங்கிள் ஃப்ரேம்ல, அதுவும் க்ளோஸ் அப் ஷாட்ல அவங்களோட அழகான நடிப்பை இப்போ கேமரா நல்லாவே கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. இதே எனர்ஜியோட டக்குன்னு இஸ்மத் பானு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இப்போ நம்ம கூட ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், என்னுடைய ரொம்ப நெருக்கமான ஸ்வீட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஃபைனலி பாரத் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். பாரத், நீங்க சொல்லுங்க, ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நீங்க வந்திருக்கீங்க. இப்பதான் என் கெரியரே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள கெஸ்ட் ஆக்கி வயசான மாதிரி கொண்டு வந்து பண்றீங்க. அப்படி கிடையாதுல்ல, இப்போ இவங்க 5 இயர்ஸ்னா நமக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல யூடியூப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கும் நாக் அவுட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. ராஜா, பிரபு, நாங்களாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது, அதான் நாங்கள்லாம் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு கோ ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி எங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள பீயிங் தமிழன் அப்புறம் நாக் அவுட் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே செப்பரேட் ஆகி எல்லாம் பயங்கரமாக பெருசாக வளர்ந்து வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட இது இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய ஷோ நடத்துகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கும் போது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே நடிச்சிருந்த ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்பவே பர்சனலாக எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நான் ஃபேன். அவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நேரில் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே என்ன வளருவீங்கன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பி, அவ்வளோதான். வேறு எதுவும் சூப்பர் சூப்பர். ஃபைனலி பாரதா ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகி இன்னைக்கு நீங்கள் படம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ? இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை ஸ்ட்ரகிள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது படம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணல. இங்கே இருக்கிற ஆட்கள்லேயே எவ்வளோ பேர் ஃபைனலி பாரத்துடைய ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். இங்கே பாதி பேர் பார்க்கலன்னு எனக்கு தெரியும். பாதி பேர் பார்க்கலன்னு தெரியுமா? ஃபைனலி பாரத் யாருக்கெல்லாம் தெரியும்? ஐயோ, தேங்க்யூ ஸோ மச். இஸ்மத் பானு, ஓரிரு வார்த்தைகள். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் உழைப்பு அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சத்தம், இந்த சத்தத்துக்காக தான் நாங்களாம் ஓடிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இருந்து பெரிய பரிசோ இல்லை எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. உங்களோட அப்ரிசியேஷன்ஸ், நீங்கள் வந்து எங்களை திரையில் பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அதுதான் எங்களுக்கு போதையே ஆக்சுவலி. ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க கண்டினியூஸாக. நாக் அவுட் வந்து ஒரு ஃபேமிலி. இன்னைக்கு கிளம்பி வரும்போது கூட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் வந்தோமே தவிர இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நாக் அவுட் வந்து என்னோட லைஃப்பில்
ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னா, நான் கலைஞரின் காவியம் பண்ணும்போது லாக்டவுன் பீரியட் அப்போ. ஸோ அப்போ நம்ம ஆப்வியஸ்லி ஆர்டிஸ்டாக இருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இது எல்லாமே இருந்த டைமில் எனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் போய் எங்களுக்கு ரூம்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு வீடு எடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 40 நாள் கிட்ட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணோம். அது வந்து பயங்கர ஒரு மெமரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் கூட ஒர்க் பண்ண ரேஷ்மா, தீபா, குரு அண்ணா, வசந்த் அண்ட் விஸ்வா, கூலி சௌந்தரராஜன், பரணி, பிரசாந்த் அண்ணா, ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். ராஜா அண்ணா, ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் இங்கே வந்து என்னோட அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நான் கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டியும் நான் ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கு எடுத்த உடனே ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது இல்லை. ஸோ அந்த ரெகக்னேஷனுக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனால் இந்த விழாக்கு நான் ஏன் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, இது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லாருமே என் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பின்னாடி நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்ட், ப்ரவுட் டு பி அ சிங்கிள் மாம். எனக்கு அம்மா தான் எல்லாத்துக்குமே. அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பெல்லாம் கீழே விழுறனோ அப்பெல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு என்னை தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க. நிறைய பேர் என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். ஒவ்வொரு முறை நான் அவங்கள பார்க்கும்போதும், நீ சூப்பராக பண்ணுற, நீ ஓடிட்டே இரு, உனக்கு ஏதோ ஒரு இடம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேர்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு கட்டத்தில் நான் டவுன் ஆகும்போது இவங்களோட குரல்லாம் எனக்கு அங்கங்கே கேட்கும். ஸோ அதுதான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அண்ட் இந்த இடம், இது எல்லாமே எனக்கு கொடுத்ததுக்கு நாக் அவுட்க்கு பெரிய நன்றி. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ங்க, ரொம்ப நன்றி. அம்மா வாங்க. சூப்பர் சிங்கர் இதெல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் என் பிள்ளைங்க இங்கே இருக்காதா அப்படின்ற மாதிரி, ஏமா நீ இவ்வளோ நாள் ஓடுறியே, உனக்கு ஒரு ஸ்டேஜ் கூட கிடைக்கலையா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா எனக்கான ஒரு ஸ்டேஜ் வரும், நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் உன்னை ஏற்றணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கான ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் கண்டிப்பாக உன்னை ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஆக்சுவலி. நோ, என் பொண்ணு எனக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சோர்ந்து போன நேரத்தில் என் பொண்ணு எனக்கு, நான் இருக்கம்மா, நான் உன்னை முன்னுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த வயசில் அவங்க குடும்பத்தையே எடுத்து வழி நடத்துகிறாங்க. எனக்கு அம்மாவாக நின்று அவங்க தான் இவ்வளோ பெருமையாக எனக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பேர் என் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறது இருக்குல்ல, அது காரணமே நீங்கள் தானே. நீங்கள் தான் முதல் சப்போர்ட். யூ ஷுட் பி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து சிங்கிள் மாமா ஆயிட்டாங்க. ஸோ நான் நிறைய பேர் வந்து அவங்கள சொன்னாங்க, நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அம்மா எனக்கு, என் தம்பி, என் தங்கச்சிக்காக வீட்டு வேலை கூட செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு தெரியாமல் வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவை வந்து உட்கார வச்சு ஒரு வேளை சந்தோஷமாக சோறு போடணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம வந்து கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா, தளபதி சிவகார்த்திகேயன் அவர்கள் கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து, துப்பாக்கியை நீங்கள் பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சில யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பாரத்தோட வீடியோஸ் கீழே சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு போடுவாங்க. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் சிஎஸ்கேன்னு போடுறாங்கன்னு பார்த்தா சின்ன சிவகார்த்திகேயனா இல்ல. இப்ப அந்த துப்பாக்கி எப்ப உங்க கைக்கு வரும் நாங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்றோம். முதல்ல சினிமாக்குள்ள வந்துக்கிறேங்க, அதுக்கப்புறம் துப்பாக்கியை கைக்கு வரட்டும். சும்மா இருக்குங்க. சோ அந்த ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? மவுண்டிங் அப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அது ஓப்பனா இப்ப பேச முடியாது. அது அனௌன்ஸ்மெண்ட்டா வரும்போது அது நல்லா இருக்கும். அதனாலதான் நான் நிறைய அதை பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பேர் ஆதரவோட நல்லா வரும்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் யூடியூப்ல என்ன பண்ணணும் அதை படமா பண்றேன். அதை மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். மிச்சத்தை என்னன்றது டீட்டெயிலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது. சூப்பர் சூப்பர். யூடியூப்ல உங்களுக்கு என்ன சப்போர்ட் அண்ட் லவ் இருந்துச்சோ
அது நிச்சயமா பிக் ஸ்கிரீனுக்கும் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க தொடர்ந்து பல பேர் என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க, என்னையும் சேர்த்து. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ ராஜாவுடைய நல்ல நண்பர் விஸ்வா கையால ஒரு நினைவு பரிசை பாரத்துக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.